வீட்டில் எந்த ஸ்நாக்ஸுமே இல்லையா, காஞ்ச பயிறு மட்டும்தான் இருக்கா. ஸோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி பல் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பாசி பயிறு எடுத்துருக்கேன், அதை நல்லா வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொள்ளு, இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து காராமணி. இதுக்கு வந்து உப்பு எப்படி சேர்க்கணும் அப்படின்னா, தண்ணி அதில் கொஞ்சம் கல்லுப்போ இல்லாட்டி தூளுப்போ கலந்து கரைச்சிட்டு அதை லைட்டாக தெளிச்சுக்கோங்க. சுண்டல் மட்டும் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி உப்பு தண்ணியில் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுத்துக்கணும். ஆனால் இது வறுக்க மட்டும் ரொம்ப நேரம் ஆகும். சுண்டல் மட்டும் நல்லா இந்தளவு வறுத்து வந்ததுக்கப்புறம் எல்லா பயிரையுமே ஒன்றா போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.